எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். இந்த படம் பார்த்தேன். நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத தான் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகினிங்லேருந்து ஒரு கதை சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரெண்டு ஆக்டர்ஸு, ஒரே லொக்கேஷன்ஸு. அப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனு. அப்புறம் நம்ம பார்த்தது வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு நினைக்கும்போது சினிமா வந்து 36 mmலேருந்து 16 mmலேருந்து 70 mm ஆகி இப்போ வந்து ஐமேக்ஸ் ஆகிட்டுருக்கிற டயத்தில் சின்னதாக வெர்டிகுலராக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது பிரம்மாண்டத்தை வந்து எங்கே காமிக்கணும். ஏன்னா பிரம்மாண்டம் குறைஞ்சி போகுது இந்த மாதிரி இது பண்ணும்போது. ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை வந்து கதையிலையும், கதை சொல்லும் விதத்துலேயும் நடிகர்கள் மூலமாகவும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாகவும், பாடல்கள் மூலமாகவும் தான் காமிச்சாகணும். அதுக்கான வெற்றியை குழந்தை வெளுப்பன் ஏகதேசம் பெற்றிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வந்து பிரம்மாண்ட சினிமாக்களை பார்த்து 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 வளர்ந்தாள். மதுரையில் பிறந்தவன். நான் சினிமா நடிகன் ஆகணும்னு யோசிக்கலை. சாலையோர பூச்செடியாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த இது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் சினிமா அப்படிங்கிறது மொபைலில் பார்க்குறதுக்காகவும் டிவிலையும் பார்க்கலாம், இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். இது ஒரு புதிய ஒரு முயற்சி, ப்ளஸ் புதிய ஒரு சினிமா கதை சொல்லும் விதம், அப்புறம் புதிய அதற்கான வியாபாரம். ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபாரம் இருக்குது. ஏன்னா காசு போடுறவங்களுக்கு திரும்ப காசு கிடைச்சா தான் அடுத்தடுத்த படம் எடுப்பாங்க. ஸோ இந்த புதிய முயற்சிக்கும் இதில் துணை இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெற்றி தோல்விகளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த பக்கமே போகிறதில்ல. ஏன்னா ஆர்ட்டில் வந்து வெற்றி தோல்விங்கிறது கிடையாது, முயற்சி மட்டுமே இருக்கிறது. ஆர்ட்டோட வியாபாரம் கலக்கும்போது தான் வெற்றி தோல்வி அது தீர்மானிக்குது. ஸோ ரெண்டு விதமாக சில விஷயங்களை நான் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்ருக்கேன் நண்பர்களோட. ஆர்ட் மேலே போடப்படுற பணத்தை வந்து பணமாக பார்க்கக்கூடாது. அது வந்து இப்போ ஆர்ட் வந்து க்ரியேட்டிவ் எனர்ஜி. அதாவது இதில் ஒரு படத்தில் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட்னா, ஆக்டர் மட்டும் இல்லை, டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான், சினிமாட்டோகிராஃபர் ஆர்டிஸ்ட் தான், எடிட்டர் ஆர்டிஸ்ட்டு தான், ஆர்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு தான். ஸோ இவங்க போடுறதெல்லாம் க்ரியேட்டிவ் எனர்ஜி. ஃபினான்ஸாக போடுறது வந்து ஃபினான்சியல் எனர்ஜி. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ தான் பரிசாத்த முயற்சிகள் வந்து மென்மேலும் வளரும். அப்போ அது நடந்தால் தான் புதிய சினிமாக்கள், புதிய கண்ணோட்டங்கள், புதிய கதைக்களங்கள், புதிய நடிகர்கள்லாம் உருவாகுங்க. எப்படின்னா, நீங்கள் எல்லா கார்ப்பரேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னும் அதிகமாக நடக்கணும். ஏன்னா கார்ப்பரேட்டில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து R&Dன்னு ஒன்று இருக்குது. R&D வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் போடுற காசு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது R&Dயில். நான் இந்த வெர்டிக்கல் சினிமா அப்படின்னோடனே இந்த வெர்டிகுலராக ஹரிசாண்டலாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கார்ப்பரேட்லேருந்தே எதிர்பார்த்தேன். ஒருத்தரோட பேசும்போது, நான் கார்ப்பரேட் ஒர்க் ஷாப் பண்ணும்போது எங்கள் கூட பயணித்த ஒரு பார்ட்டிசிபெண்ட் அவர். நான் வந்து ட்ரெயினரு. நாங்கள் திருவாண்டரத்தில் இறங்கிட்டு ஒரே காரில் போகும்போது திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் வெர்டிகலா ஹரிசாண்டலா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் தெரிஞ்சுது கார்ப்பரேட்டில் ஒரு வேர்டு இருக்குது. வெர்டிகல் அப்படின்னா அதாவது வளர்ந்துக்கிட்டே போகிறவங்க, அதாவது பணத்தை சம்பாதிக்கிறவங்க, அவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து வெர்டிகல். ஹரிசாண்டல்ங்கிறது அவங்க வந்து இப்படி வளர்கிறவங்க, கிடைமட்டமாக வளர்கிறவங்க, அதான் ஹரிசாண்டல். அவங்க வந்து பணத்தை செலவழிப்பாங்க. ஸோ அதனால் நான் இது வெர்டிகல் சினிமா எடுக்கலாம், அது சக்ஸஸ் ஆக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து கதைங்கிறது தான் முக்கியம். ஸோ நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரேன், நிறையா பேர் டைரக்டர், ப்ரொடியூசர் யாரை பார்த்தாலும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து சினிமா படம் எடுக்கிறதுக்குள்ள சுச்சுவேஷன் அதிகமாகிட்டு வருது. அதுக்கான போடப்படுற பணமும் அதிகமாகிட்டே போகுது. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இடங்களும் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா முதல்ல தியேட்டரில் தான் பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவி டெக்கில் பார்க்க ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து மொபைல் ஃபோனில் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஓடிடின்னு வந்துருச்சு. ஸோ நிறைய ஒளிவட்டங்கள், பணமும் அது மேலே எனர்ஜியும் வந்து நிறைய வந்து டைரக்டர் மேலேயும் ஆக்டர் மேலேயும் செலவிடப்படுது. ஆனால் ரைட்டர்ஸ் மேலே செலவிடப்படுறதே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரைட்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் முயற்சி பண்ணணும். அது பண்ணினா எல்லா சினிமாவும் சக்ஸஸ்ஃபுல் சினிமாவும் மாறும். ஸோ சக்ஸஸை தேடி ஓடி அலைஞ்சு டயர்டாகி இப்போ என்ன புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை.
எனிவே வெர்டிகல் சினிமா ஒரு புதிய ஒரு வழியையும் அதற்கான வியாபாரத்தையும் உண்டு பண்ணணும்னு நம்புகிறேன். இதில் பங்கெடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. குழந்தை வேலப்பன் சார், நர்மதா 2 பேரும் வந்து நான் யாக்கை வந்து ஒர்க் பண்ணேன். யாக்கை வந்து அவர் டைரக்ட் பண்ணார். அந்த படம் ஒர்க் பண்ணேன். அது மூலியமாக தான் வந்து குழந்தை வேலப்பன் சார் எனக்கு தெரியும். ஸோ அன்னிலேருந்து எனக்கும் இருக்க உறவு வந்து நான் எப்போவே கேட்டுருப்பேன், சார் அடுத்த படம் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு வீட்டில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா சரி ஓகே சார் கிளம்பி மொபைலில் தான் காட்ட போகிறாருன்னு பார்த்தா அவர் டோட்டல் டெக்னாலஜியை மாற்றி டிவியெல்லாம் திருப்பி ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஸோ நான் அப்படியே உள்ளே பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வேர்ட்டிக்கல் நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம பொதுவாக வந்து மொபைலில் வந்து தேவையில்லாமல் சில கண்டென்ட்லாம் நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டென்ட்டாக சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ கண்டென்ட்டாக சில விஷயங்கள்லாம் வரணும், ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை இருக்குங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து குழந்தை வேலப்பன் சாரை பார்க்குறேன். சினிமாவும் சரி நம்ம மீடியாவும் சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அதை கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து நான் வந்து யுகமும் பார்க்குறேன். ஸோ இந்த குழுக்கும் மொத்த குழுக்கும் என்னோடய மனதான வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இது வேர்ட்டிகல் சினிமா அது கேள்விப்படும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமு இது நீட் பேஸாக உருவாகிற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து இந்த ஷேப்பும் இந்த ஃபார்மும் டேப் இருக்குது, மிச்ச விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனோட இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ சிறிது காலம் நம்மளோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கான இது கண்டென்ட்டாக இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நிறைய குழந்தை வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் போயிருக்காரு. போகும்போது அங்கே வேர்ட்டிகல்ஸை ப்ரொமோட் பண்ணி, வேர்ட்டிகல்ஸுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்மேட்டாக கருதி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கெலாம் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம சில பேர் இப்போ ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க, பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யூடியூப் வீடியோ வந்து திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஒயிட்டில் இப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க திருப்பக்கூட அவசியம் இல்லை, அவங்க இப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபார்மேட் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பெட்டராக அவங்க படம் பார்க்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸோ வேர்ட்டிகல் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபார்மேட்டில் படம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது படம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஃபோனுக்கான கண்டென்ட்டு அது இவால்வ் ஆகி வேறு புதுமையான விஷயங்கள் நடக்கலாம், நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படம் வந்து நல்லா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். பார்க்க அப்படி தெரியாது. அதாவது இது ஃபோனில் எடுக்கப்பட்ட அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் அப்படி எடுக்கப்பட்டதில்லை. இது ப்ராப்பர் க்ரூ வச்சு 6 கேமரா வச்சு இது நல்லா செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிற மாதிரி 40 மினிட்ஸ் தலை ஃபுட்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 40 மினிட்ஸ் எவ்வளோ ஷூட்டு? 11 டேஸ் ஷூட். இது ஒரு ஸோ ப்ராப்பராக ஒரு படத்தில் ஒரு படம் 40 நாள் ஷூட்னா இது ஒரு 15 நாள் 12 நாள் எடுத்திருக்காரு. அதுக்குள்ள செலவு ஆகிருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஓவரால் தீம் வீட்டுக்குள்ளே நடக்கிறனாலையும் 2 பேர்னாலையும் ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குது. பட் நம்ம ஃபோனில் எடுத்தால் இந்த பிக்சர் இந்த குவாலிட்டி நமக்கு வராது. அது ஒரு விஷயம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த படம் ரொம்ப பெரும் முனைப்போடு எடுக்கப்பட்டதுன்னு சொல்ல வரேன். அப்புறம் நான் இது 2வது வாட்டி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆஃபீஸில் வந்து போட்டு காமிச்ச ஸ்க்ரீன்லாம் திருப்பி வச்சு 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு இந்த வேர்ட்டிகலுங்கிற ஆஸ்பெக்ட்டுக்குள்ளே நான் போகல. நான் வந்து ஸ்டோரி டெல்லிங் தான் எனக்கு ஒர்க்காது. எனக்கு வந்து அது வேர்ட்டிகலாக ஃபார்மேட்டே எனக்கு சுத்தமாக அது எனக்கு கான்செப்டே உரைக்கலை. ஸோ அதனால் அது 2வது தடவை பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் புதுமையாக நமக்கு தோன்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க இந்த ஐடியாஸ் தான். இந்த 2 ஐடியாஸ் சொல்லல, சயின்ஸ் ஃபிக்ஷன் லூப்புன்னு, அதுதான் அது ரொம்ப புதுமையாக நமக்கு காட்டுது. ஆக்சுவலாக எனக்கு அந்த வேர்ட்டிகலுங்கிற கான்செப்டே இப்போ வந்து எந்த வகையிலையும் புதுமையோ அதெல்லாம் தெரில. ஸோ அதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைக்கு சவாலாக இருந்திருக்கும், சினிமாகிராஃபருக்கு சவாலாக இருந்திருக்கும். என்னென்னா ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாம் மாறும். நம்ம ஃப்ரேமிங் நம்ம ரொம்ப காலமாக பழகினது இல்லாமல் எல்லாம் வேறு மாதிரி வச்சு இதை எடுக்கணும். ஸோ அது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். அதை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் ஒரு முன்னோடி தான் இப்போ இந்த டீம் வந்து வெர்டிகல் சினிமாவில் ஒரு முன்னோடி. அவங்க வந்து பழகிட்டாங்க சர்டன் விஷயங்கள். அது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கை கொடுக்க நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.